இல்ல அவர் உங்களை தாக்குனதா சொல்லி புகார் ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அவர் உங்களை தாக்குனாரா? ஆமா ஆமா. எதுக்காக தாக்குனாரு உங்களை? 2 தடவை தாக்குனாரு உங்களை. இது நான் அப்புறமா நான் அட்ரஸ் பண்றேன். கேமரா பாஸ் சொல்லுங்க. 2 தடவை தாக்குனதா சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்ல நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்ல. இப்போ நான் வந்து 7 months பிரெக்னண்டா இருக்கேன். அதாவது அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். அதுக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன். நான் ட்ரை பண்ணிட்டேங்க. நான் ஃபுல்லா வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன். எல்லா சோர்ஸ்லயும் ட்ரை பண்ணிட்டேன். அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சார் நான் கண்டிப்பா மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன். எனக்கு அங்க இருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா முதல் மனைவி தடுக்கிறாங்களா அவங்கள பேச விடாம தடுக்கிறது? முதல் மனைவியா? மேபி அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம். அது வந்து உள்ள பேசுவாங்க. நான் வந்து அவரோட வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா, அது மட்டும் தான் நான் உள்ள போய் பேசியிருக்கேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமா ஆமா கண்டிப்பா கைது நடவடிக்கை பண்ணணும் சொல்றீங்க. அது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க.